வணக்கம். நீட் தேர்வு எழுத போற மாணவர்களுக்காக ஒரு சின்ன அட்வைசரி செஷன் தான் இது. இந்த ஆண்டு மே மாதம் நீட் தேர்வு வருது. இந்த நீட் தேர்வுக்காக நீங்கள் நிறைய பேர் தயார்படுத்திட்டு இருப்பீங்க. இந்த கடைசி ஒரு மாதம்தான் மீதி இருக்கு. நான் இங்கே நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கணும் அப்படியே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. என்னுடைய நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் டேக்கிங். உங்களுக்கு +4 -1 பேட்டர்ன் இருக்குது நீட் பரீட்சையில். அதாவது நீங்கள் ஒரு சரியான பதில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு +4 மார்க்ஸும், ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு -1 மார்க்கும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த கொஸ்டினை மார்க் பண்ணாமலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லாமல் 0 மார்க்ஸ் இருக்குது. இது அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். -1 மார்க் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் பயந்து போய் ஒரு கேள்வியை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத நான் இப்போ பேச வரேன். அது எப்படி நாங்கள் தெரியாத கேள்விக்கு அட்டென்ட் பண்ணிட்டு எதுக்காக நாங்கள் மைனஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஜஸ்ட் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். கணக்கில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற சாப்டர் படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டி அந்த சாப்டரில் நாம் முக்கியமாக படிக்கிறது என்னென்னா, ஒரு சான்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நாம் அந்த ப்ராபபிலிட்டியில் படிக்கிறோம். இப்போ +4 -1 அப்படிங்கிற மார்க் வச்சிருக்கிற இந்த நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கும் அவங்க 4 விடை கொடுத்துருக்காங்க. அந்த 4 விடையில் சரியான விடை எது அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. 4 விடையிலிருந்து ஒரு சரியான விடை நீங்கள் சூஸ் பண்ண போகும்போது அந்த விடை சரியா வருதா இல்லை தவறா வருதா, சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியான விடை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக சரியான விடை தான் மார்க் பண்ண போறீங்க. ஆனால் சரியான விடை தெரியாத பட்சத்தில் நீங்கள் அந்த 4ல் எதை மார்க் பண்ண போறீங்க? ஒரு உதாரணத்துக்கு, அந்த 4 ஆப்ஷன்ல எதுவுமே உங்களுக்கு தெரியல, சுத்தமா தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க ரேண்டமா ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. ரேண்டமா நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது அந்த விடை சரியா வர்றதுக்கான வாய்ப்பு 25%, அதாவது 25% ப்ராபபிலிட்டி, 0.25 அப்படின்னு சொல்லுவாங்க. 0.75% சான்ஸ் அது தப்பா போறதுக்கு இருக்கு. மார்க் எவ்வளோ கொடுக்குறாங்க? +4 -1 கொடுக்குறாங்க. அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் மார்க்ஸும் மைனஸ் மார்க்ஸும் ஏன் அந்த ரேஷியோவில் வச்சாங்க? +4 -1 அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, ஒருவேளை தெரியாத விடைகளுக்கும் நீங்கள் கண்ணு மூடிட்டு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை இங்கே பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேன்சல் அவுட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும். நீங்கள் சரியாக எழுதுகிற ஒரு கேள்விக்கும் 3 கேள்விகள் தவறாக பதில் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாத 40 கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் எப்படியும் 10 கேள்விக்காவது சரியாக விட எழுதுறீங்க. அதுதான் ப்ராபபிலிட்டி. சுத்தமாக தெரியாத 40 கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, 10 கேள்விக்கு சரியாக விடை எழுதுறீங்க. எவ்வளோ மார்க் கிடைக்குது? 10 × 4 40 மார்க் கிடைக்குது. 30 கேள்விக்கு தவறாக விடை எழுதிருக்கீங்க, எத்தனை மார்க் கிடைக்குது? 30 × 1 -30 கிடைக்குது. ஸோ +40 -30 10 மார்க் அதிகம். அதனால தைரியமாக நீங்கள் அந்த 40 கேள்வி உங்களுக்கு தெரியாததை அட்டென்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் மைனஸில் மார்க் வாங்க மாட்டீங்க, ப்ளஸில் தான் வாங்குவீங்க. இதுக்கு இன்னும் சில சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மைனஸ் மார்க்கில் போக வாய்ப்பே இல்லை. அது என்னன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. முதல் டிப்பு, தெரிஞ்ச இது கண்டிப்பாக சரியான விடை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை ட்ராப் அவுட் பண்ணிடுறது. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு கொடுத்துருக்கிற 4 விடைகளில் 2 விடைகள் கண்டிப்பாக தவறுன்னு உங்களுக்கே தெரியுது.
அப்படின்னா மீதி இருக்கிற 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 50% ஆயிடுது. 50%, அதாவது பாதிக்கு பாதி சான்ஸ் கிடைக்குது. இன்னும் ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா 4 விடைகள் கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடையாதுன்னு தெரியும். மீதி 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சரியான விடையா இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, தயங்காதீங்க. நீங்கள் தயங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி உங்களுக்கு சுத்தமாக தெரியல, அதுக்கு கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு ரிஸ்க் எடுங்க. இன்னும் ஒரு விஷயம், நான் நீட் தேர்வு எழுதின ஆள் கிடையாது. ஆனால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமில் 1994 ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். அப்போ நான் பயன்படுத்தின ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எப்போவுமே கேள்வி எடுக்கிறவங்க அதுக்கு விடை போட்டுட்டு வரும்போது ஒரு விடை ஒரு சென்டென்ஸ் அளவுக்கு பெரிய விடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஆப்ஷனையுமே அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் அளவுக்கு கொண்டு வருவாங்களா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஒரு சில கேள்விகள் நீங்கள் பார்க்கலாம், 4 விடைகள் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு விடை மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும், மீதி 3 விடைகளுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு விடை இதுதான் அப்படின்னு சரியாக தெரியலன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கு அந்த லாங்காக இருக்கிற அந்த விடையை டிக் பண்ணுங்க. இது பல நேரங்களில் சரியாக அமையும். நீங்களே கேள்வி எடுத்தீங்கன்னா தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை இப்போ முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, எக்ஸாமுக்கு என்ன 1 மாதம்தான் இருக்குது. அதனால நல்லா யோசிச்சு தான் நான் இந்த பேசுகிறேன் உங்ககிட்ட. பல எக்ஸாமில் நானும் பார்த்துருக்கேன், பல பசங்களை நான் பல எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லாருமே அது ஒரு பொதுவான குவெஸ்டின் செட்டருடைய சைக்காலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மனநிலைமை 4 விடையுமே நாம் பெரிய பெரிய விடையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. அப்போது சரியான விடை மட்டும் அந்த பெரிய ஆன்சராக இருக்கும், மீதி 3 விடைகள் சின்ன சின்ன ஆன்சராக கொடுத்துரும். இது குவெஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுடைய திங்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாத்தோட முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, இது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன அட்வைஸ் தான். அதாவது நாம் எப்போ ஒரு விஷயத்தில் வெற்றி அடைவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் போய் சேர வேண்டிய இடத்த பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய மெமரியில் கொஞ்சம் அதுக்காக ஒதுக்கப்பட்டுரும். ஒரு பீட்சா மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ஒரு பீஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 6-8 ஸ்லைஸாக போட்டிருப்பாங்க, 6 ஸ்லைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் மெமரியும் அந்த மாதிரி தான், ஸ்லைஸாக இருக்கும். நான் இந்த நீட் தேர்வில் கண்டிப்பாக பாஸ் ஆயிடணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த 6 ஸ்லைஸில் ஒரு ஸ்லைஸ் இந்த மெமரிக்கே போயிடும். மீதி 5 ஸ்லைஸ் தான் உங்களுக்கு தேர்வு எழுதுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது தேவையில்லை. த ஜர்னி இஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் போகும் பயணமே நம்முடைய குறிக்கோள். என்ஜாய் த எக்ஸாம். ஒரு கேள்வியை நல்லா என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, பயப்படாதீங்க. பயப்படாமல் உட்காந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி வருவீங்க. தைரியமாக சாய்ஸஸ் ஏதாவது ஒரு சாய்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சாய்ஸ் நான் மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது தெரியாத கேள்விக்கு சொல்கிறேன். தெரியாத கேள்விக்கும் தைரியமாக மார்க் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் ஆன்சர். ஏதாவது ஒரு சாய்ஸில் மட்டும் லாங் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சூஸ் பண்ண பாருங்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட இருக்குங்க. ஆல் ஆஃப் த அபவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சில நேரங்களில் வரும். ஆல் ஆஃப் த அபவ் ஆப்ஷன் வரும்போது அந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான விடை தெரியலன்னா தைரியமாக ஆல் ஆஃப் த அபவ்ல கிளிக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 50%, பாதிக்கு மேலே ஆல் ஆஃப் த அபவ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேள்விகளில் ஆல் ஆஃப் த அபவ்ங்கிற ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்குது.
இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் த அபோவ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். ஆனால் நன் ஆஃப் த அபோவ் நோட்டா இருக்கு இல்லைங்களா, நோட்டாவை அந்த அளவுக்கு நம்ப முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தர் கொஸ்டின் செட் பண்ணிட்டு இருக்கும்போது 3 சாய்ஸ் போட்டுருவார். 4வது சாய்ஸ் போடுறதுக்கு அவருக்கு அந்த நேரத்தில் நேரம் இல்லாமல் போகலாம், இல்லை 4வது ஆப்ஷன் தேடி பார்த்தும் கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த நோட்டாங்கிற 4வது ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. அதனால நோட்டாவை நம்பாதீங்க, ஆல் ஆஃப் த அபோவை நீங்கள் நம்பலாம். இது எல்லாமே நான் சொல்றது உங்களுக்கு அந்த கேள்விக்கு சரியான விடை தெரியாவிட்டால். இதுதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறதுக்கு இருந்தீங்களோ, சப்போஸ் ஒரு 580 மார்க் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற இந்த ரிஸ்க் மூலமாக நீங்கள் 600 கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.